Hi guys. லாஸ்ட் வீடியோல தனுஷ் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் பத்திலாம் டவுட் கேட்டிருந்தார். அண்ட் அந்த வீடியோல நம்ம பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்னா என்ன, எந்த டிரான்சாக்ஷன்லாம் பினாமி டிரான்சாக்ஷனா கருதப்படும் அப்படின்றத பத்திலாம் பார்த்திருந்தோம். பட் இன்னொருத்தர் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே அது பினாமியா கருதப்படுமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னொருத்தர் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே அது பினாமியா கருதப்படாது. இந்த பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது பினாமியா கருதப்படாது. ஏன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்றது ஒரு கூட்டு குடும்பம். ஸோ அந்த குடும்பத்துக்காக அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் பேர்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அவரோட பர்சனல் யூஸ்க்கு இல்லாம அந்த குடும்பம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு காரணத்தினால இது பினாமியா கருதப்படாது. செகண்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா, ஒரு கம்பெனியோ ஒரு ட்ரஸ்டோ இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்காக அந்த பிசினஸை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது பினாமியா கருதப்படாது. தேர்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா, பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர் பேர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது பினாமியா கருதப்படாது. ஃபோர்த் எக்ஸப்ஷன் என்னன்னா, கணவன் மனைவி பேர்லயோ இல்ல மனைவி கணவர் பேர்லயோ ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது பினாமி டிரான்சாக்ஷனா கருதப்படாது. ஃபிஃப்த் எக்ஸப்ஷன் என்னன்னா, ஒரு மைனர் சைல்டு பேர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது பினாமியா கருதப்படாது. ஏன்னா ஒரு மைனர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணையில சைன் பண்ண முடியாது. ஸோ அவர் ரெப்ரசென்ட் பண்ணி அவரோட கார்டியனா யாராச்சும் ஒருத்தர் அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மைனர் சைல்டு ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அட்டென்ட் பண்ணதும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஒருத்தர் பினாமி பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்னென்ன பெனால்டிஸ் எல்லாம் கட்ட வேண்டி வரும் அப்படின்றது பார்க்கலாம். செக்ஷன் 69 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் கணக்குல வராத வருமானத்தை வச்சு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா கருத மாட்டாங்க, அதை இன்னொரு இன்கமா தான் கருதுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கான எக்ஸப்ஷனை நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கும் நம்ம சேர்த்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த டேக்ஸ் மட்டும் இல்லாம செக்ஷன் 271 AAC ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இந்த டேக்ஸோட சேர்த்து நீங்க டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்ல இருந்து 10% பெனால்ட்டியாவும் சேர்த்து கட்டணும். ஸோ இந்த டேக்ஸ் அண்ட் பெனால்ட்டி மட்டும் இல்லாம பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 2016 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பினாமி பேர்ல வாங்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதோட சேர்த்து பினாமிதாரருக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சோ அவங்களுக்கு 1 இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜெயில் தண்டனையோட சேர்த்து சில சமயம் ஃபைனும் பே பண்ண சொல்லலாம். அண்ட் இந்த ஃபைன் அமௌண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து 25% வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க பினாமி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஆளாக்கப்படுறீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சைன் பண்றது நல்லது. அண்ட் நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டோட ஒப்பீனியன் கேட்டுக்கிறதும் நல்லது. ஸோ இந்த வீடியோல இருந்து எதெல்லாம் பினாமி டிரான்சாக்ஷனா கருதப்பட மாட்டாது அப்படின்னும், ஒருவேளை பினாமி டிரான்சாக்ஷனா இருந்தா என்னென்ன பனிஷ்மெண்ட் அண்ட் என்னென்ன பெனால்டிஸ்லாம் அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பினாமி டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் queries இல்லைன்னா வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்க queries along with your phone number போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ தட் நம்ம அடுத்து போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.